ரொம்ப சத்தமாக பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமாக பேசி தான் ஆகணும். இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் வந்து என்றைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ளே நம்ம அவங்கள இன்றைக்கி அடக்கம் செய்ய போகிறோம். சீரியஸாகவே விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பார். ஆனால் அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்றைக்குமே நான் வந்து ரசிகனாக இருந்ததில்லை. நான் சொல்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க மாவீரன்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும். இந்த அரசியலுக்குள்ளே அவர் நுழைஞ்சதுலேருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னார், ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசில் நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பாக மீடியாக்களுக்கு நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இதே விஜயகாந்த் சாரை சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன் என்னை பற்றி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்குள்ளே சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால் இந்த மீடியாக்கள் மூலமாக டெஃபினட்டாக அவங்களுக்கு எந்த கலைஞனாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது. இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்தில் நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்துலாம் சேர்க்கவே முடியாது. இப்போ நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயாக மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமாக வந்து சேர்ந்துருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதாக இருந்தால் அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிறேன். நன்றி. மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர், கேப்டன், தேமுதிக கட்சி தலைவர், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து சரித்திரம் படைத்த சகாப்தமானவர். அவர் கூட ஆரம்ப காலத்தில் அவர் வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். அதுக்கப்புறமா சினிமாலேயும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைத்தார். அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணார். உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகளை அவனால் படைச்சிருக்க முடியும். அவரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லலாம். என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் வந்து அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து கண்கூடாகவே பார்த்துருக்கேன். புரட்சி தலைவர் எப்படி அவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ, அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்தது, யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை இருந்திருக்கு. சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவருடைய ரசிகமன்ற தொண்டர்கள், ரசிகமன்ற நண்பர்கள் யாரும் எல்லாத்துக்கும் எப்படி ஆறுன்னு சொல்ல முடியல. ஆனால் அந்தளவுக்கு எல்லோரும் கவிதை எழுதிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய என் குடும்ப சார்பாக வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சினிமா இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதன்ற பெயர் என்னென்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய இழப்புக்கு எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியல. மனசு கஷ்டமாக இருக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேரத்துலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க
மனசுக்கு இவ்வளோ நல்ல மனிதர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் அவர் பெயர் புகழ் கிளச்சிருக்கோம். நன்றி, வணக்கம். அவருடைய இறுதி அஞ்சலி வந்திருக்கிறோம். அதாவது ஒரு பெரிய சகாப்தம். அவர் கூட ஒர்க் பண்ணது, கூட ஒரு படங்களில் ஹீரோவாக நடித்ததும், அவர் கூட நடித்ததும், அவர் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பூமி வெடிக்கின்ற படம், செந்துருப்புன்ற ஒரு படம் நான் ஹீரோ பண்ணேன், சாரும் சேர்ந்து பண்ணாங்க. அதில் வந்து சார் வந்து கேப்டன்ற கேரக்டர் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே கேப்டன் கேப்டன் கேப்டன், கதையிலே வந்து டைலாகே வந்து கேப்டன் தான், கேப்டன் கேப்டன் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து ஒரு யதார்த்தம் ஆகிடுச்சு. ஷூட்டிங்கில் வந்து அவரை கேப்டன் ரெடி ஆகல, கேப்டன் வந்துட்டாரா, கேப்டன் ஷாட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு. அது அப்படியே ஸ்லோவாக வந்து அந்த ஷூட்டிங் முடிவுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு பரவிடுச்சு. கேப்டன் ஷூட்டிங் கிளம்பிட்டாராமாப்பா, கேப்டன் டப்பிங் கிளம்பிட்டார்ப்பா. ஸோ அப்படியே கேப்டன் ஆகிட்டார். அந்த இதில் அந்த ஷூட்டிங் செந்துருப்பு படம் ஷூட்டிங் முடிகிறதுக்கு இல்லை கேப்டன். அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, கேப்டன் பிரபாகர். இதுக்கு நடுவில் எல்லாருமே வந்து அவரை கேப்டன் தான் கூப்பிட ஆரம்பிச்சு. அதோடைய மூல காரணம் ஆபவன் அந்த கேரக்டரை உண்டு பண்ணது. அது வந்து செந்துருப்பு என்ற படத்தில். அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கம் அவர் வந்து நிறையா ஒரு எல்லாரும் வந்து அந்த பீரியடில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா தன்னை ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, வெளியில் இருக்க பிரச்சனைகளில் தலையிட்டுக்க மாட்டாங்க, சிம்பிளாக இருக்கிறது தான் அந்த பீரியடில் இருந்து. ஆனால் இவர் எப்போவுமே வந்து ஒரு பொது பிரச்சனைனா இறங்குவார், களத்தில் இறங்கி வந்து பேசுவார், எல்லாம் அந்த லெவலுக்கு ஒரு ஃபோர்ஸானவர். அப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து தலைவர்ன்றப்ப விஜயகாந்த் சார் தான் வரணும்னு எல்லாரும் ஒருமுகமாக தேர்ந்தெடுத்து அவரை பண்ணோம். அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்முடைய நடிகர் சங்கத்தில் எல்லாரையும் ஒற்றுமையாக்கி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எங்கள் எல்லாரையும் ஒன்றாக அரவணைச்சு அத்தனை பேரையும் வச்சு கலை நிகழ்ச்சி பண்ணி ஒரு நம்முடைய நடிகர் சங்கத்தில் இருந்த மொத்த பிரச்சனையும் வந்து கலைஞ்சு நம்ம கடனெல்லாம் அடைச்சி நடிகர் சங்கத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தவர். ஸோ இவருக்கு நடிப்புனால அந்த கேப்டன்ற பேர் வரல, அவருடைய குணத்தினாலையும் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டினாலையும் தான் கேப்டன் பேர் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த்ன்ற பேரோடு அவர் வந்து நிலையான புகழோடு இருக்கார். அவரோட வந்து ஒர்க் பண்ணன்ற முறையில் நான் அவரோட ஹார்ட்ஷிப் என்ன ஸ்ட்ரென்த்தானவர்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒரு படத்தில் வந்து ஃபைட் சீன் செந்துருப்புல மேலேருந்து நான் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன், இவர் வந்து காப்பாற்றணும். அந்த பீரியடில் வந்து கையில் காப்பாற்றும் போது கை வந்து ஷோல்டர்லேருந்து கலண்டுருச்சு, ரொம்ப பெயினில் துடிச்சார். யாரும் கிட்ட போய் ஹெல்ப் பண்ணலான்னா முடியாது, அவரை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 நிமிஷம் துடிச்சிக்கிட்டே இருந்தார் கையில் அந்த ஷோல்டர் இறங்கினதுனால. அப்புறம் கஷ்டப்பட்டு அவராக வந்து அந்த கையை தூக்கி வச்சு லாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ரெடி டேக் அப்படின்னு அவரே சொன்னார். இது ஆபத்தான இடத்துல 2 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவரே சரி பண்ணிக்கிட்டு, ஏன்னா ப்ரொடியூசருக்கு எதுவும் லேட் ஆகிடக்கூடாது, போனால் அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வரணும். ஸோ அதை முடிச்சு கொடுத்துட்டு போனார். அவருக்கு தெரியும் ஒரு ப்ரொடியூசரோட பெயின் என்னன்னு. அதுக்கப்புறம் அவரே ப்ரொடியூசர் நிறையா படம் பண்ணாங்க. அது நானும் வந்து ஒரு ஹீரோவை பண்ணேன் அவருக்கு வச்சுருந்த கதையில். அது நிறைய அனுபவங்கள் எனக்கு அவரோட க்ளோஸாக பழகினதில் உண்டு. பட் அவருடைய இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அடுத்தவங்களை மதிக்கிறது, எல்லாருக்கும் சினிமாவில் வந்து அவர் தான் வந்து எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு ட்ரெண்டே கொண்டு வந்தது. ட்ரெண்டுன்றதை விட ஒரு மனிதாபிமானத்தை சினிமாவுக்குள்ளே புகுத்துனது அப்படின்றது விஜயகாந்த் சார் தான். அவர் இன்றைக்கி எவ்வளோ அரசியலில் சாதிச்சிருக்கிறாரு. எது பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு ஒரு அண்ணனா, அதாவது திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஆபாவணன் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து வெளியில் அடையாளம் காட்டினார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார்னால தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் வந்து பெரிய பெரிய கேமராமேன்ஸ், பெரிய டைரக்டர்ஸ் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து விஜயகாந்த் சார். அவர் எங்களுக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி. அவரால் எத்தனையோ கலைஞர்கள் நாங்கள் வந்து நல்லா இருக்கோம். அவருக்கு நாங்கள் எப்போவுமே நன்றியாக இருக்கோம். அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தார் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு பிரார்த்திச்சோம். ரோட்டில் சாதாரணமாக சுற்றிட்டு இருந்த என்னை வந்து ஒரு நடிகராக பார்த்தது அவர் தான். ஆக்சுவலாக நடிகராக மட்டும் இல்லை, ஒரு 50 படம் வில்லனாக நடித்து 1000 தான் சம்பாதிச்சிருந்தேன். 1000, 10,000, 20,000, 25,000 சம்பாதிச்சிருந்தேன். என்ன அவருடைய சொந்த படத்தில் என்னை ஹீரோவாக்கி 8 லட்ச ரூபா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சது கேப்டன் விஜயகாந்த் தான். ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் தாங்க. எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவருக்கு. கருணை உள்ளம், ஹெல்பிங் டெண்டன்சி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றதுல எந்த சூழ்நிலையும் அவர் காட்டிகிட்டதே கிடையாது. ஒரு மனிதன் வந்து
பதவி அந்தஸ்து அதிகாரத்தில் இருக்கும்போது பல கூட்டங்கள் அவர் சுற்றி கூடலாம். ஆனால் அது அவருக்காக கூடுற கூட்டம் கிடையாது, அவர் பதவிக்காகவும் அவர் அந்தஸ்துக்காகவும் கூடுற கூட்டம். ஆனால் ஒரு மனிதர் இறக்கும் பொழுது எவ்வளவு ஜனம் அவருக்காக கூடுதோ அதுதான் அவர் மக்கள் சம்பாத்தியம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நேற்று அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன், போகவே முடியல. ஒரு பெரிய பூகம்பம் நடந்த மாதிரி மக்கள் அப்படியே வெள்ளத்தில் ஓடுறாங்க. அந்த கோயம்பேடு பக்கத்தில் நான் அட்ரஸ்க்காக 1.5 மணி நேரம் அழிஞ்ச உள்ளே போக முடியல. இங்கேயும் காலையில் நான் வரும்போது ஈஸியாக வந்துடலான்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து மக்களுடைய வெள்ளம் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கானா. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் நடிகர்ன்றதுக்காக இல்லைங்க, அவர் கொடுத்த வள்ளல்தனம், அவர் மக்கள் மெச்சு கொடுத்த அன்பு, ஏழைங்களுக்கு செஞ்ச உதவி, அந்த ஒரு எண்ணங்கள் தான் மக்கள் மத்தியில் அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கோடு இருந்து வாழ்ந்திருக்காரு. இன்றைக்கி அவ்வளோ கூட்டமாக அவருடைய இறுதி சடங்கு வந்திருக்கோம். அது காரணம் ஒரு மக்கள்கிட்ட அவர் வச்சிருந்த அன்பு, மக்களுக்காக அவர் செஞ்ச நன்மைகள், இதுக்காக தான் அவ்வளோ கூட்டமாக வந்திருக்குது. அவர் ஒரு மனிதருங்க, ஆக்சுவலாக நடிகரே கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் என்னை அறிமுகப்படுத்தி சினிமாவில் நடிகனாக பாக்யராஜ் சார் வந்து என்னை கதாசிரியரும் உதவியாளரும் பார்த்தார். என்னை நடிகராக அவர் தான் பார்த்து என்னை பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது காரணமே கேப்டன் விஜயகாந்த் தான். அவரோட ஆன்மா சாந்தி அடையும், அவருடைய புகழ் எப்பொழுதுமே நிலைச்சி நிற்குங்க, நிலைச்சி நிற்கும். கேப்டனுடைய இழப்பை நமக்கெல்லாம் வார்த்தையில் சொல்லி ஆறுதலாம் சொல்ல முடியாது. நமக்கு அது மாபெரும் இழப்பு. கேப்டன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 85-90லேருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. நான் உதவிகளாக இருக்கும்போது அவர் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதாவது தர்மச்சக்கர படத்தில் நான் கோஆர்டினேட்டர், நான் ஒரு சின்ன வேஷம் கூட பண்ணியிருப்பேன். அப்போ அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது நான் ராவுத்தர்கிட்ட ஒரு கதை சொன்னேன். அண்ணன் மேலே கதை இருக்குன்னு. ராவுத்தர் கதையை கேட்டு நல்லா இருக்கு தம்பி, நீ போய் அங்கே பொள்ளாச்சியில் உங்கள் ஷூட்டிங்காக நடக்குது, அங்கே போய் சொல்லு அப்படின்னாரு. சரி, பொள்ளாச்சியில் எங்கள் ஷூட்டிங்கில் போய் அவர் அண்ணனை பார்த்தேன், கேப்டன் பார்த்தேன். அண்ணன் இதுமாரி வந்து ராவுத்தர் ஐயாக்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், அது வந்து அவர் எப்படியாவது நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்க நல்லா இருக்கணும்னு. அதெல்லாம் எதுக்கு ரமேஷ்ண்ணா, கதை சொல்லிட்டேல்ல, நீ நல்லா போன எனக்கு தெரியும், உன்னை நான் அந்த காலத்தில் பார்த்துட்டுருக்கிறேன், அதனால் நீ உடனே போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வேலையை பாருன்னாரு. அப்படின்லாம் யாருமே எந்த ஹீரோலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க கதை கேட்காம. அது மாதிரி கிட்டத்தட்ட 54 டைரக்டர் உருவாக்கிறாருன்னு அவர். என்னையும் அவர் உருவாக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம நடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அந்த கதையை தான் ஆதவன் பின்னாடி சூர்யா வச்சு எடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், விஜயகாந்த் சாருக்கு பண்ண கதை, நானும் விவேக் சேர்ந்து பண்ண கதை. அந்த காலத்தில் விவேக் தான் கொண்டு போய் ராவுத்தரோட அறிவுப்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய படங்களும், அப்புறம் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சு. வானத்தை போல உங்களுக்கு தெரியும், அந்த படமாகட்டும், அது டபுள் ஆக்ஷன். அதுக்கு அவர் மூலமாக தான் எனக்கு கலைஞர்கிட்ட பரிசு வாங்குற ஒரு பாக்கியம் கிடச்சி அந்த படத்தில் நடிச்சு தம்பிக்கு சங்கமாக. அதுக்கப்புறம் கஜேந்திரா, மரியாதை லேட்டஸ்ட் படம், எல்லாமே படத்தில் பண்ணியிருக்கேன். மரியாதையில் பற்றி நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஜோக் சொன்னாலும் அவர் சிரிச்சிட்டா நல்லா இருக்கு வச்சுக்க ரமேஷ், எல்லாம் தப்பு இல்லை, ஆனால் தப்பாக நினச்சிக்க போய் அதெல்லாம் உனக்கு வச்சுக்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப இருக்குது. அதான் நான் மற்றவங்களும் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. உதாரணத்துக்கு கஜேந்திரா படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் மாதிரி நான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேனே. என்ன நான் அப்படி எதுக்கு கட்சியில் சேர்றேன், ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர் ஆரம்பி கட்சியில் சேர்க்க மறந்துட்டேன், இப்போ கொஞ்சம் வந்துடலான் இருக்கேன். நீங்கள் உங்களை வந்து கருப்பு எம்ஜிஆர் சொல்கிறாங்க, அது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ என் கட்சியில் சேர்ந்துட்டேன்னா மாற்று கட்சியில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ உங்களை வந்து படத்தில் போட தயங்குவாங்க. அப்போ உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்கப்படும். நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்க, இப்போ நிறைய மார்க்கெட்டில் இருக்கிற, உங்களுக்கு எதாவது பிரச்சனை நேரடியாக என்கிட்டவா, நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லுவேன். அது வந்து வாய் வார்த்தையில் உண்மையான வார்த்தை. நமக்கு எதாவது ப்ரொடியூசர்கிட்ட காசு வரலன்னா அண்ணன் கொஞ்சம் கவனிக்கலாம், உடனே ஃபோன் எடுப்பார், நான் அந்த மேட்டரை முடிச்சு விடுங்க அப்படின்னுவார். அந்த மாதிரி எதுக்குமே, அதாவது உள்ள வீட்டில் வச்சு வெளியே ஒரு பூசி மெடுக்கிற பேச்செல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை பேசுகிறோம்னா பார்க்கலாம் அப்படின்றதுலாம் நேரடியாக இம்மிடியட் ஆக்ஷன் தான் அவர்கிட்ட. உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயம் எவ்வளோ சாதனை செஞ்சாங்க. நடிகர் சங்க கடன் எப்படிப்பட்ட கடன் அடைச்சிருக்காரு பார்த்தீங்க இல்லையா. அதேமாதிரி நெய்வேலி ப்ரோக்ராம் நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக அவர் தான் பெரிய நடிகர், நாங்கள் தான் அவரை பத்திரமா கூப்பிட்டு போனோம். ஆனால் அவர் எங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போய் இப்போ கார் பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பத்திரமா கொண்டு சேர்த்தியா நைட்டு பார்த்தியா கூட்டத்தை தள்ளி விட்டு விஜய் நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போது அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோட பாதுகாப்பு பார்ப்பார். அதே மாதிரி மதுரை ஸ்டார் நைட்டில் சாப்பாடு இல்லை, இவர் இறங்கி மதுரை பூரா இருக்க டிஃபன் போட்டில் கட்டி ட்ரெயினில் எல்லோரும் இவர் வேட்டி மடிச்சுக்கிட்டு எல்லோரும் இவர் சப்ளை பண்ணார் சாப்பாடு. என்னென்ன நீங்கள் பண்ணி உடுப்பா, நம்ம நிலைமை வந்தால் நம்ம காப்பாற்றணும், நம்மளோட கடமை. அப்போ அந்த கடமை அவருக்கு இதனால தான் தமிழக மக்களை காப்பாற்றுற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அந்த காலத்தில் நான் பொள்ளாச்சி ஷூட்டிங் சொல்கிறேன். நான் தர்மசங்கம் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டுருவார். எல்லா ரசிகர்கிட்டையும் அவங்களோட குறைகளை பேர் சொல்லி அழைப்பார், பேர் சொல்லி என்ன பிரச்சனை பார்ப்பார், அப்படி நடத்துவார். அப்படி இருக்கும்போது அப்படியே அது வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அரசியல் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வந்துட்டார். இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பார். அவருக்கு சிஎம் கேண்டிடேட் அவர்.
அவர் இருந்தார்னா நிச்சயமாக எந்த குறைகளும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய மனிதர். உள்ளே ஒன்று வச்சு வெளியே பேச மாட்டார். தப்புன்னா தப்புன்னு பேசுவார், கரெக்டாக யாராவது கேள்விகள் கேட்டாலும் நேரடியாக கேள்வி பேர் சொல்லுவார். என்னத்துக்கு அப்படி கேட்குறேன் கேள்வி அப்படின்னு. அந்த ஒரு தைரியம் யாருக்குமே கிடையாது. அது மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எது வந்தாலும் அவரை அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மேடம் ஆகட்டும், சுதீஷ் ஆகட்டும், அந்த சார் ஆகட்டும், எல்லாமே சரி. ஒரு முறை நான் ரோட்டில் நின்று இளநீ குடிச்சிட்டு இருக்கிறேன், கார் போயிட்டுருக்குது, ஒரு காரு டக்குன்னு காரு கண்ணாடி இறக்கிட்டாங்க 2 பேரும். என்னாச்சு ரமேஷ், என்ன நிற்கிறேன்? இல்லைண்ணே எள்ளி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்படியா எதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருப்பு கண்ணாடி அப்போல்லாம் உள்ளே இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் இறக்கி நம்மளை விசாரிச்சுட்டு போவார். அதனால் நம்ம கூட இருக்கிற சக கலைஞர்களை காப்பாற்றணும் எண்ணம் உள்ளவர். தமிழகத்துக்கு சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கே அதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் இழப்பு. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அவருடைய இழப்பெல்லாம் நம்ம வந்து ஆறுதல்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அவர் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 85ல் உதவி வைக்கணும். நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாட்டு கிடையாது, வழி கிடையாது. அப்போ சாப்பாடு எங்கே கிடைக்கும்? அப்போ மதியானம் டி நகரில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போட எப்போ வேணால் போய் சாப்பிடலாம். மதியானம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்கள் யார் வேணால் போய் சாப்பிடலாம். அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறோன்னு கிடையாது. அதுமாதிரி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்னா ப்ரொடியூசர் படம் கொடுக்க பயப்படுவாங்க. எல்லாருமே டிஎஃப்டி செல்மணி சார் எல்லாரும் உதவி எல்லாரும் எடுத்து பாருங்கள். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அது இல்லாமல் ஒரு 54 டேரக்டர் உருவாக்குற பெருமை அவர் தான் இருக்குது. உதவிகளை தைரியமாக கொடுப்பாரு. எந்த விதம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். அந்த நல்ல மனசுக்கார நமக்கு வந்து இறந்தது வந்து ஒரு மாபெரும் இழப்பு. ஆத்மா சாத்தியாக வேறு நம்ம ஒன்றும் சொல்லிருக்கல. கிடைச்ச ஒரு பாக்கியம். அவர் இருந்தாலும் நிறைய ஹெல்ப் கேட்கலாம். எவ்வளோ வேணால் ஹெல்ப் அவர்கிட்ட கேட்பேன். நான் தைரியமாக பேசி போட சமீபத்தில் ஒரு 4 மாதம் யூனியன் சம்பளம் பேசும்போதெல்லாம் என்ன ரமேஷ் நான் என்ன பண்ணுறேன், படம் நல்லா பண்ணுறியா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாவா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அதான் என்ன பிரச்சனை ரொம்ப காலம் நம்மளோட பழகின மாதிரி பழகுவார். அது ஒரு அந்த மாமனிதர் இழந்தது நமக்கெல்லாம் இழப்பு.